6 சுயேட்சையாக போட்டியிடுகின்ற 3 சின்னங்களை அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு சின்னம் நம்மளுக்கு ஒதுக்குற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்துதான் 3 சின்னங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அப்படித்தான் நான் 3 சின்னங்களை அங்கே சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன சின்னங்கள் சொல்லியிருந்தேனோ அதை அந்த 5 வேட்பாளர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் வெறும் ஓ பன்னீர்செல்வம், நான் ஓ பன்னீர்செல்வம். ஒரு சின்னத்தை 2 பேர் கேட்டால் குழுக்கள் போட்டுதான் சின்னத்தை முடிவு செய்வார்கள். அப்படித்தான் நாள் குறிக்கப்பட்டது, சின்னம் ஒதுக்குவதற்கு நேரம் குறிக்கப்பட்டது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் வாழ்த்துக்களாலும் இறைவன் தந்த வரமாக சீட்டு குலுக்கி போடப்பட்டது. நம்முடைய வெற்றி சின்னமாம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னம். உங்களுடைய வரத்தால், உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதை தாய்மார்கள், இங்கே குழுமி இருக்கின்ற பெரியவர்களை ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு பொதுவாகவே நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. குடிநீருக்கென்று ஒரு கைவண்டியை தயார்படுத்தி மக்கள், பாவம் தாய்மார்கள், இளைஞர்கள்லாம் அந்த கைவண்டியை தள்ளிட்டு போகும்போது எங்களுக்கு 5-6 குடத்தை வச்சு தள்ளிட்டு போகும்போது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. ஆக எங்கெல்லாம் நீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஒன்று சேர்த்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இங்கு வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும், அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் குடிநீர் பிரச்சனையை முதல் கடமையாக எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீராக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நல்ல தண்ணி தான், பாதுகாக்கப்பட்ட தண்ணி சொல்றேன். நல்ல தண்ணி தான் கொடுக்க போறோம். நீங்க ஏற்கனவே பாவம், இது பக்கத்துல கடல் இருக்கு, அது வேணுங்கிற தண்ணி நீங்க உபதேசம் எடுத்துக்கலாம்ல. உள்ளபடியே சொல்லிக்கிறேன், நல்ல கவனமா கேட்டுக்குங்க. முதல் கடமையாக அனைத்து மக்களுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான தண்ணீர், நல்ல தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை வாக்குறுதியாக இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறது.